கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஜியு. இப்ப ஜியுவ அவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா, நான் தெரியாதனமா இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கா என்ன வீட்டை விட்டு துரத்துட்டீங்க. 20 வருஷம் என்ன நீங்க தான் வளர்த்தீங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் பாத்துக்கங்களேன்னு இவ குழம்பிட்டு இருக்க. இப்ப அவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா அவ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு. அதை பார்த்த உடனே ஏன் எனக்காக இப்படி பண்றீங்கன்னு இவ கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவ அவ ஃப்ரெண்டு கூட கிளப்ல தான் உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, என் அம்மா அப்பா ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே, என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு இவ அழுதுட்டு இருக்க. அடியே சும்மா அப்படி அழுதுட்டு இருக்காத, அங்க பாரு எத்தனை அழகான பசங்க நிக்கிறாங்கன்னு, அதுல யாரையாவது சூஸ் பண்ணுன்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்றா. இவ ஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இங்க பாருடி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இங்க பாருடி, நீ தங்குறதுக்கு வீடு வேணும், செலவு பண்றதுக்கு காசு வேணும். அதுக்கு ஒரு நல்ல ஐடியாவை நான் சொல்றேன். என் அங்கிள ஊருக்குள்ள எல்லாரும் கேம் சொல்லிக்கிறாங்க தெரியுமா. அவர் பசங்க கூட தான் ரொமான்ஸ் பண்ணாரு, உன் கூட எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ கேட்கிற அமௌண்ட் கிடைக்கும். நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலன்னு சொல்ல, எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கே. மாசம் ஒரு 3 லட்சம் கொடுத்தாருன்னா போதும், நான் ஜாலியா செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல, வேணா என் அங்கிள் ட்ரை பண்ணி பாருன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் தான் ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அங்கிள். இவனோட பேரு செங்கு. இப்ப செங்கு பாத்தீங்கன்னா அவனோட தாத்தாக்கு கால் பண்ணி அந்த கிளப்ல இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் காமிச்சிட்டு இருக்கான். தாத்தா, இந்த பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, அந்த பொண்ணையே வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, ஏண்டா என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு இந்த மாதிரி இடத்துல இருந்து வரணுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்த பொண்ணை காமிச்சாலும் நான் ஓகே சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ஒழுங்கா நல்ல பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வான்னு தாத்தா போனை கட் பண்ண, இந்த சைடு இவ்வளவு அவளோட ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்க்கதான் வராங்க. ஏன்னா ஹீரோயின் தான் பாக்கணும்னு சொல்லியிருப்பா. இப்ப அவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு ஹீரோவை பார்த்தவன உள்ள வந்துட்டு இருக்க. இவளோட கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழுந்துடுறா. இவ ஹீரோவை பார்த்தவன 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, நீங்க பொண்டாட்டி தேடிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு பொண்டாட்டிய வர எனக்கு முழு சம்மதம். 3 வேளை சோறு, தங்குறதுக்கு இடம், 3 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்ல, எனக்கு பொண்டாட்டியா இருக்க உனக்கு சம்மதமான்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் தாத்தா ஒதுக்கிட்டாருன்னா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இப்ப தாத்தாக்கு கால் பண்ணி, ஹாய் தாத்தா, செங்கோட கேர்ள் ஃபிரெண்ட் நான் தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். ஏன்னா நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா மாசம் 3 லட்சம் கொடுத்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, இருந்து மாசம் 3 லட்சம் வேணுமா? ஃபர்ஸ்ட் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு சர்டிபிகேட் எடுத்துட்டு வா, அப்புறமா பணத்தை பாக்கலான்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்றா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, சீக்கிரமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோ அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, சரி விடு, எனக்கும் இப்ப பொண்டாட்டி தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீ என்னோட பொண்டாட்டின்றத வெளியில யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. 2வது, என் ஃபேமிலியை சேர்ந்தவங்க முன்னாடி நீ நல்ல மருமகளா நடிக்கணும். அப்புறம் 3வது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்து என்ன சொல்றானா, ஒருவேளை உனக்கே கூட ஒன்னா ஸ்டே பண்ணு தோணுச்சுன்னா உன் இஷ்டத்துக்குலாம் என்னால வர முடியாது. எனக்கு தோணுனா மட்டும்தான் நான் உன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணுவேன்னு சொல்ல, ஒன்னா ஸ்டே பண்ணுவியா? எதுக்கு ஒன்னா ஸ்டே பண்ணணும்னு சொல்ல, ஏன் உனக்கு புரியலையாடி நான் சொல்றதுன்னு ஹீரோ கேட்க, புரியுதுப்பா, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, உனக்குதான் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னு. இப்ப பாத்தீங்கன்னா இவர் எப்படி ஏன் கூட ஸ்டே பண்ணுவார்னு இவ ஹீரோவை பத்தியா தப்பு தப்பா யோசிச்சு பாத்துட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, உங்களோட கண்டிஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் வீட்டுக்கு வந்தனா எனக்கு சந்தோஷம் தானே அவ சொல்லிட்டு, உண்மையாவே அங்கிள கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானான்னு சொல்ல, எங்க பாரு எனக்கு அவருக்கு நல்ல டீலிங் போயிட்டு இருக்கு, சும்மா நீ குறுக்க வராத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இவ பண்றதெல்லாம் பார்த்தவனா அவளுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஓகே நம்மளோட டீலிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அதை என்ஜாய் பண்ற விதமா செலிப்ரேட் பண்ண வேணாமா? நானும் என் ஃப்ரெண்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்றோன்னு இவளுங்க 2 பேரும் பக்கத்துல உள்ள ரூமுக்கு போக, ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இவளோட கார்டை பிளாக் பண்ணுன்னு சொல்லிடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோயினும் அவளும் சேர்ந்து பசங்களை கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து என்ன சொல்றானா, மேடம் உங்களோட கார்டை பிளாக் பண்ணிட்டாங்க, இனிமே அந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது, 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல, சரி இந்த இடத்துல இருந்தா ரொம்ப செலவாகுன்னு 2 பேரும் ஒரு லோக்கல் கடைக்கு வந்துடுறாளுங்க. இப்ப அந்த இடத்துல 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளோட அம்மா அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. என் அம்மா அப்பா ஏன்டா அப்படி பண்றாங்களோ தெரியலையே கடவுளே, எந்த அம்மா அப்பா வந்து பிள்ளைங்க கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்காங்களான்னு இவ திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, என்னம்மா பாக்க அழகா இருக்கிற, வந்து என் கூட கொஞ்சம் சரக்கடியன்னு சொல்ல, யோ யார் நீ முள்ளம்பன்றி மாதிரி மண்டைய வச்சுட்டு என்கிட்டே வம்பளுக்குறியான்னு இவ பேச, அவன் அங்க உள்ள சாப்பாடெல்லாம் தள்ளி இவ்வளவு பிடிச்சு வம்பளுத்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவன் கூட சண்டை போடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஃபைட்னா கொஞ்சம் அசால்ட்டா வரும் போல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு, எப்படி நம்ம திறமை, என் திறமையை பார்த்து ஜாக்கி சானே என்ன அசிஸ்டண்டா கூப்பிட்டாருன்னு இவ பல்ல காமிச்சிட்டு இருக்க.
அந்த இடத்துக்கு அந்த கடையோட பொண்ணுதான் வரா. இப்ப அவ வந்து எதுக்காக என் கடையில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என்னாடி வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி வேணுமா, இப்ப பாரு உன் மூஞ்ச அடிச்சு உடைக்கிறேன்னு அவ கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ஒரு வழி ஆக்கிடுறாளுங்க. பார்த்தா அந்த இடமே ரணகலம் ஆயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் புடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடுறாங்க போல. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏண்டி எப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போறது, வேணா எங்க அங்கிள் கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போலாமான்னு சொல்ல, என்னது உன் அங்கிள் கிட்டயா, இன்னும் அவருக்கு எனக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா அவர் எப்படி எனக்கு காசு தருவாரு, எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணுவாருன்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா என் புருஷன் என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, வந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரும் ஒரு வழியாக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க விஷயம் தெரிஞ்சு போயிருது. இப்ப அவன் வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அவனை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்னங்க அந்த பொண்ணு என்ன அடிச்சுட்டா என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல, கவலைப்படாதமா நான் பாத்துக்கிறேன்னு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி அடிப்பேன்னு சொல்ல, விட்டா உன்னையும் அடிப்பேன்டான்னு இவன் வம்புக்கு போக, இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வரான். இவன் இப்படி வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துறான். இப்ப அதை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா வேணும்னே கீழே விழுந்துட்டு இருக்க. ஹீரோ அவளை தூக்கி விடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அங்கிள் நீங்க ஒரு வேளை வந்துட்டீங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன புலி பண்றாங்க தெரியுமா, என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, என்னால இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியல அப்படின்னு இவன் நல்ல விதமா பேசிட்டு இருக்க. என் பொண்டாட்டி மேல கைய வைக்கிற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் தகுதி இருக்கான்னு ஹீரோ கேட்க, ஹீரோவை பார்த்தவனா அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்னது இந்த பொண்ணு உங்களோட பொண்டாட்டியான்னு சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னவனா அவன் அவனோட பொண்டாட்டி கிட்ட, என்னடி பாத்துட்டு இருக்க, ஒழுங்கா சாரி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா, சாரி என் பொண்டாட்டி பண்ணது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி அடிக்க கைய வாங்கினல உன்னை சும்மா விட மாட்டேன் போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ இவ்வளவு காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வர, இவ்வளவு பாத்தீங்கன்னா காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ, நம்ம ரெண்டு பேரும் எங்க போறோம், எங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு கேட்க, ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறோம், வா போலாம் அப்படின்னு சொல்ல, இவளோட மூஞ்சில பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹீரோ காசு தரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுதான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல, இவதான் அவனோட பொண்டாட்டியா, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராம பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, திங்ஸ் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன், இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு இவ அங்க உள்ள சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோவும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவள பாத்தீங்கன்னா ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த டீலிங் என்ன, காசுதான். எப்ப காசு தருவீங்க, இனிமே நீங்க தான் என்ன பாத்துக்கணும், நான் பாவம் இல்லையா அப்படின்னு இவன் மூஞ்ச பாவமா வச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கிட்ட போயிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணோன்னு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த வீட்டு போக, என்ன இந்த ஆள் டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாரு, இவர் எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணணும், இவர் பையனை தானே கிஸ் பண்ணணும்னு இவ புலம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட பாக்கதான் போறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என்கிட்ட பேசாதடி, நேத்து அங்கிள் கூப்பிட்ட உடனே என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டலன்னு சொல்ல, அட நான் என்ன வேணும்னா உன்னை கழட்டி விட்டுட்டு போனேன், உன் அங்கிள் தான் கைய பிடிச்சி கூட்டிட்டு போனாரு, அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி தப்பிக்க முடியும்னு சொல்ல, சரி சரி விடுனா அவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கி கொடுத்து அவளோட ஃப்ரெண்டுக்கு ஐஸ் வைக்க அவளும் சமாதானம் ஆகிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போலான்னு தான் முடிவு பண்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்து நிக்க, அவளை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இந்த ட்ரெஸ்ல பாக்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்துடுறான். என்னடி வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்கன்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்க, இனிமே உன் ஆன்டி கிட்ட பாத்து பேசு, பாடி போடின்னு பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்ல, எனது ஆன்டியா அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க. இவளுங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து தொலை அப்படின்னு சொல்லி ஹீரோன் அங்க இருந்து கூட்டிட்டு போக, பின்னாடி அவளோட ஃப்ரெண்டு போகலான்னு பாக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க மேடம், உங்க அங்கிளுக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நீங்க ஆன்டின்னு கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரை விட்டு தள்ளி இருக்கதா நல்லது, ரொம்ப க்ளோஸ் ஆக நினைச்சீங்கன்னா உங்க அங்கிள் கோவப்படுவாரு, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம்னு இவன் வார்ன் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹீரோவோட ஃபேமிலியை பாக்கலான்னு அவங்க பூர்வீக வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள போலாமா அப்படின்னு சொல்ல, உண்மையாவே உன் வீடு பார்க்க சூப்பரா இருக்கியான்னு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. இப்ப உள்ள போயிட்டு, தாத்தா இவதான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல, என்னது இவதான் பொண்டாட்டியா, யாருக்குடா காது குத்த பாக்குற, சும்மா ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்டாட்டின்னு சொன்னா நான் நம்பிடுவேனா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல, ஆனா உண்மையதான் தாத்தா சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ உங்க அம்மாக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். இவன் இப்படி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவளோட பேரு ஜியா. இப்ப ஜியா ஹீரோனை பார்த்த உடனே, இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே அவளே பாத்தீங்கன்னா, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே தெரியுமா, இந்த பொண்ணுதான் உன் அங்கிள் கல்யாணம் பண்ணிருக்காருன்னு ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிறா.
இப்ப அவள பாத்தீங்கன்னா இவ நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர தகுதியே இல்லாதவ, இவள எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்கன்னு பேச, இவ பேசினதை கேட்ட உடனே ஹீரோயின் போய் அவளோட கைய பிடிச்சிட்டு, என்னடி வாங்கினதெல்லாம் மறந்து போயிட்டியான்னு சொல்ல ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு ஃபியான்சி இருக்கும். அந்த ஃபியான்சி கூட இந்த பொண்ணு பெட்ல ஒண்ணா இருந்திருப்பா. அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சு அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா, இவ்ள பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோமா, அதான் எங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, என் கையை ஸ்லிப் ஆகி தப்பு நடந்துருச்சு, இப்ப பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு கதவு சாத்திட்டு 2 பேரையும் ரூமுக்குள்ள வச்சு முக்கியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினோட அவ டக்குன்னு அமைதியாயிடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா என்னங்க நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே, எப்படிதான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் புரிய வைக்கிறேன்னு ஹீரோ அவனோட கல்யாண சர்டிபிகேட்டை எடுத்து காமிச்சிட்டு இருக்க. எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஜியா பொண்ணு ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்ன என் அங்கிள கல்யாணம் பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? நீ யார கல்யாணம் பண்ணாலும் அவங்க எல்லாரையும் வசியம் பண்ணிருவேன். அவர் கூட நான் பெட்ல ஒண்ணா இருந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அபாஷன்லாம் ஆணுச்சு. அந்த அளவுக்கு நான் அவரு க்ளோஸ்ன்னு சொல்லி இவ போட்டோவை எடுத்து காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா இந்த போட்டோவை ஆன்லைன்ல விட்டு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவ ஹீரோவை பார்த்த உடனே, என்னங்க இவ என்ன அரைஞ்சிட்டா தெரியுமா? அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைவ வயித்துல வளருதான், நீங்களும் அவ்வளவு நிறைய தடவை ஒண்ணா இருந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பத்தி வச்சு விட்டுட்டு இப்ப அவ போட்டோவை காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபேக்கான போட்டோ, அவ சொல்றதெல்லாம் நம்பாத, அந்த போட்டோல இருக்கிறத விட என் பாடி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவை தொட்டு பார்த்துட்டு, ஆமாங்க உங்க பாடி பார்க்க உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எங்க பாரு அவ சொல்றதெல்லாம் நம்பாத, அவ குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்காகவே இந்த வீட்டுல பிறந்திருக்கான்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, நம்மள எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமா தாத்தா, அவங்க முன்னாடி நம்ம 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நடி பொண்டாட்டின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு நடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு கிஸ் பண்ண போறேன், அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, அச்சோ இதை வேற பாத்துட்டேனே, நான் கூட 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நடிக்கிறாங்களோன்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு ஒன்னா இருக்காங்களேன்னு எல்லாரும் இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவளை புடிச்சு பெட்ல போட்டுட்டு இருக்க. யூ என் கூட ஒன்னா இருக்க மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் இதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்ல, அடியே வெளியே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோமா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒழுங்கா நடின்னு சொல்ல, அவ்வளவுதானே மேட்ரு, இதெல்லாம் என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன்னு இவ அவளோட செருப்பை கழட்டிட்டு பெட்டு மேல ஏறி, ஐயோ என்னங்க போதும் என்ன விட்டுருங்கன்னு இவ ஒரு மாதிரி கத்திட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இந்த பக்கம் தாத்தா ஹீரோவோட அம்மா அப்பான்னு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ இப்படி கத்துறத பார்த்தவொடனே ஹீரோக்கு அதுக்கு மேல சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட் எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்தாங்க இதை சாப்பிடுங்க எனர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ பண்றத பார்த்தவொடனே அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுட்டா அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, ஏமா இன்னைக்கு நைட்டு 2 பேரும் இங்கே ஸ்டே பண்ணிடலாம்ல, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல டிராவல் பண்றது நல்லா இருக்காதுன்னு சொல்ல 2 பேரும் இப்ப தாத்தாவோட வீட்டுல தான் ஸ்டே பண்றாங்க. இப்ப ஹீரோயின் நம்மளோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட சட்டையை கழட்டிட்டு ஒரு மாதிரி கிளாமரா வந்து நின்னுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்ற மாதிரி போக இவ்வளவு கண்ண மூடிடுறா. அதை பார்த்தவொடனே இவனை பாத்தீங்கன்னா, நான் கிஸ் பண்ணலாம் வரல சும்மாதான் வந்தேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு எனக்கு திடீர்னு இந்த ஆளு கிட்ட வந்தவொடனே ஒரு நிமிஷம் நானே ஒரு மாதிரி மயங்கிட்டேனே அப்படின்ற மாதிரி இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு குளிக்க போயிட்டு இருக்க. இவ அந்த இடத்துல உள்ள பொருள் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்காகவும் நிறைய பொருள் வச்சிருக்காங்க. எல்லாமே இவங்க பேரண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் தான். அதுல டப்பா டப்பாவா இருக்கத பார்த்த உடனே என்ன டப்பா இது அப்படின்னு இவ ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே ஹெல்மெட் தான். இவ அதை பார்த்த உடனே இப்ப அதை எடுத்து கையில வச்சுட்டு இது எதுக்காக இங்க வச்சிருக்காங்கன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ குளிச்சுட்டு வந்துடுறான். அவனை பாத்தீங்கன்னா இப்ப ஹெல்மெட் இவ கையில இருக்கத பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா, மேடம் நல்லா மூடா இருக்கீங்க போல, நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கிட்ட வர, என்னடா சொன்னான்னு இவ ஹீரோவோட கண்ணுல ஒரு குத்து விட, இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவதான் வரா. அவளை பார்த்தாலே இவனுக்கு பயமா இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஏண்டா நீ இந்த மாதிரி ஆளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எவ்வளவு தைரியம் தான் என்ன ரூமை விட்டு நைட்டு வெளியே அமிச்சிருப்பேன்னு சொல்ல, நீ என் கண்ணை பொட்டையாக்க பார்த்த, அதனாலதான் என் உயிரை காப்பாத்துறதுக்காக ரூமை விட்டு வெளியே அமிச்சேன். பொண்டாட்டி பண்ற காரியம் அடி இது, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைப்பாங்க, போட்டு வெளுத்துனேன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சகஜமான விஷயம் தானே, இதுக்காக என்ன ரூமை விட்டு வெளியே அனுப்புவியா? சே, சரி விட்டு தல.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, உனக்கு கண்ணு போனா எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. இப்போதைக்கு நான் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். கொஞ்சோண்டு காசு குடுத்தா நல்லா இருக்கும்னு இவ ஆள ஆரம்பிக்க, சரி தந்து தொலைறேன்னு ஹிராமனோட கார்ட எடுத்து குடுக்க, அத பார்த்தவொன்னே ரொம்ப நன்றி கணவரே. அடுத்த கண்ண கூட புடுங்கிட்டு விட்டா கூட தப்பு இல்லன்னு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு 2 பேரும் ஷாப்பிங் தான் போறாங்க. இப்ப அந்த இடத்துல புடிச்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஜியா வரா. பார்த்தா அவ கூட அவளோட எக்ஸ்பீரியன்ஸியும் இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா ஷாப்பிங் வந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த நாயை கூட்டிட்டு தான் நீ ஷாப்பிங் வந்திருக்கியா? 2 பேருக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் தான். எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவளோட கார்டை எடுத்து குடுக்குறா. அதுல பாத்தீங்கன்னா காசு இல்லைன்னு சொல்றாங்க. அத பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு, என்னடி ஒரு சின்ன அமௌண்ட் அது கூட உன்கிட்ட இல்லையா? இதுக்கு பதிலா ஏதாவது பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இப்ப அவனோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா நீ பிச்சை எடுக்கதான் லாய்க்குன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஓங்கி ஒரு குத்து போட்டுடுறா. குத்துன குத்துல பைப்புல கீழே விழுந்துட்டு இருக்க. இவளுக்கு இன்னும் கோவம் போகல. அத பார்த்தவன அவளை பாத்தீங்கன்னா போட்டு அவனை அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான் போல. இவளோட டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் கொடுக்குறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, சார் அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. காலேஜ் படிச்சிட்டு இருந்தா. இப்ப லீவ் விட்டுருக்காங்க. சார் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துட்டு இருக்கா. கராத்தே தெரியும். நல்லா சண்டை போடுவா. முக்கியமா ஊரு பம்பெல்லாம் இழுத்துட்டு வந்துருவா. இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட உங்க வீட்ல ஒரு பொண்ணு ஜியா இருக்காளே, அந்த பொண்ணு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டான்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, உங்க கார்டுல இருந்து 3 லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல, ஒரே நாள்ல 3 லட்ச ரூபாய் போச்சான்னு ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு, அடி பாவி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை இப்படி காலி பண்ணிட்டியே, நீ எல்லாம் பொண்ணே இல்ல பிசாசுன்னு இவன் ஹீரோயினுக்கு கால் பண்ண, அவ ஹீரோவா பிளாக் பண்ணிட்டா போல. இத பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவைதான் அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளையும் அவளோட ஃப்ரெண்டையும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை போட்டு அடி நொறுக்கிருப்பா இல்லையா, அதை பார்த்தவனதான் புடிச்சிட்டு வந்துட்டாங்க போல. இப்ப அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்க. என்னடி அங்கிள் எனக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்ல, ஏன்னா நான் அவரை பிளாக் பண்ணிட்டேன், அதனாலதான் உனக்கு பண்றாரு போலன்னு ஹீரோயின் சொல்ல, இவ ரொம்ப பயந்து போயிடுறா. எதுக்காகடி அவரை பிளாக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, காலையில தான் உங்க அங்கிளோட கண்ணை உடைச்சேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த கண்ணு போட்டையாகிட்டியான்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நம்மள யாரு காப்பாத்துவா, அங்கிளை தவிர வேற யாரும் காப்பாத்த முடியாதுன்னு இவ சொல்லிட்டு, இப்ப ஹீரோவா அந்த இடத்துக்கு வர வைக்க, ஹீரோவும் இவளை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, யோ எனக்கு டைவர்ஸ் வேணும், என்னால உன் கூட எல்லாம் வாழ முடியாது, சீக்கிரமா டைவர்ஸ் கூடியான்னு சொல்ல, ஹீரோ அவனோட இன்னொரு கார்டை எடுத்து நீட்ட. அதை பார்த்தவன இவளோட மனசே மாறி போயிட்டு. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்னங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, நான் எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா, உங்களை போய் டைவர்ஸ் பண்ண எனக்கு மனசு வருமா, என்னோட கண் கண்ட கணவரே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோ அவளை புடிச்சுக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போக, இவ டக்குன்னு கண்ணை மூடிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்து, 2 பேரும் கிஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் தள்ளி போயிடுறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, சரிவா நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலான்னா அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போக, இருந்தா மறுபடியும் ஷாப்பிங்கா, ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஒழிச்சு கட்டணும், இவ்வளவு ஒழிச்சு கட்டுட்டா அவ அடங்கிருவான்னு ஹீரோ அவனோட மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அங்கிள் உனக்காக மறுபடியும் கார்டு கொடுத்தாரு அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா நிறைய கொடுத்தாருன்னு இவங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ ஓட்டி கேட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி கேக்குறத பார்த்த உடனே 2 பேரும் கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் மறுபடியும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்க, அவளோட ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி, இன்னும் 30 நிமிஷத்துல நீ வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, உன் கால் 2 வெட்டி போட்டுருவேன்னு சொல்ல, அவ பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. பார்த்தா ஹீரோ தான் அவங்க அப்பாக்கு கால் பண்ணி போட்டு விட்டாரு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் தனியா நின்னுட்டு, ச்சே அவளும் போயிட்டாளான்னு சோகமா இருந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, ஐயோ அக்கா என்ன வந்து காப்பாத்துக்கா, என்ன இந்த கிளப்ல போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல, இவ்வளவு அவளோட ஃப்ரெண்டு காப்பாத்த போறா. அங்க போய் பார்த்தா அவ கூட ஒன்னா படிச்ச பையனை போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. அந்த இடத்துல இன்னொரு பையன் இருக்கான். இப்ப அந்த பையன் ஹீரோயினை பார்த்த உடனே, இவ சாதாரண பொண்ணு இவளையா கால் பண்ணி கூப்பிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லாரையும் அடி வெளுத்து கட்டிட்டு அடுத்து அந்த பையனை அடிக்கலான்னு வர, ஏமா ஏமா என்ன அடிச்சு போட்டுறாத, என்னால எல்லாம் அடி தாங்க முடியாது, இந்த 5 மில்லியன் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன விட்டுடுன்னு சொல்ல, பணத்தை பார்த்தாதான் நம்ம ஆளுக்கு பார்த்தும் பறந்து போயிருமே. பணத்தை பார்த்த உடனே, 5 மில்லியனா, சரி நான் உன்னை எதுவும் பண்ணல, ஏன்டா அவன் கூட வம்பிழுத்துட்டு இருக்கேன்னு அவனையே புடிச்சு திட்ட, அடிப்பாவி காசை பார்த்த உடனே கட்சி மாறிட்டியா, போய் போய் உன்னை போன் பண்ணி கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்னு அவன் திட்டிட்டு இருக்க, டேய் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போனீங்கன்னு சொல்ல, இப்ப இந்த பையனை பாத்தீங்கன்னா, ஏமா உன்னோட சண்டை போடுற திறமையை பார்த்து உண்மையாவே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், என் கூட வாயேன் ஒரு வாய் டின்னர் சாப்பிட்டு போயேன்னு சொல்ல, அதெல்லாம் என்னால வர முடியாது போடான்னு இவ சொல்லிட்டு இருக்க. 1 மில்லியன் எக்ஸ்ட்ரா தரேன், வெறும் டின்னர் மட்டும் தான், வேணா என் வீட்டுக்கு வா, என் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடியே சாப்பிட்டு போன்னு சொல்ல, சரி வந்து தலைறேன் வா போலான்னு 2 பேரும் ஒன்னாதான் வராங்க.
பார்த்தா அவன் ஹீரோவோட வீட்டுக்கு தான் அவளை கூட்டிட்டு வரான். யாரான்னு பார்த்தா ஹீரோவோட தம்பி அவன். இப்ப இந்த வீட்டை பார்த்தவன இந்த வீடு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்ற மாதிரி இவ கனவுல பார்த்த மாதிரி புலம்பிட்டு இருக்க. பார்த்தா அது ஹீரோவோட வீடுதான். இப்ப அதை பார்த்தவன கண்டிப்பா இது அவரோட வீடு தானே உள்ள வந்துட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா தாத்தா அம்மாப்பா இதுதான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல. யாரா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? நான் உன்னோட அண்ணி, ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிடுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா பின்னாடி ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து டே அவ என்னோட பொண்டாட்டின்னு சொல்ல, சின்ன வயசுல இருந்து நான் எதை ஆசைப்பட்டாலும் அதை என்கிட்ட இருந்து திருடிக்கு வரலன்னு அவ சொல்லிட்டு இருக்க. டேய் என் பொருளை தான் நீ திருடி வச்சிட்டு இருக்கன்னு இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. என்ன பார்த்தா என்ன பொருள் மாதிரியா இருக்கு. ஏண்டா ஒரு உயிருள்ள ஜீவனை இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்கன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஏமா அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் சண்டை போடுவாங்க, சின்ன வயசுல இருந்து அப்படிதான், அவனுங்களை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு அவனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, டேய் அவ என்னோட பொண்டாட்டிடா, கல்யாணமே ஆயிடுச்சு, சர்டிபிகேட்டை பாருன்னு ஹீரோ சர்டிபிகேட்டை காட்ட அதவன் புடுங்கலான்னு பார்க்க ஹீரோ தர மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வா பொண்டாட்டி வெளியே போலான்னு ஹீரோன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். தாத்தா என்ன சொல்றானா, டே உன் அன்னிக்கிட்ட பார்த்து ஒழுங்கா நடந்துக்க, வாழை சுருட்டி வச்சுக்கன்னு சொல்ல அவனும் அமைதியா நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவளை வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா நீ எங்கேயோ ஃபாரின் போறதா கேள்விப்பட்டேன், எப்படி திரும்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்டவன ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, கிளப்ல போய் பணத்தை காலி பண்ணிட்டு இப்படி கேக்குறாளேன்னு யோசிக்கிறா. இவ ஃப்ரெண்டை காப்பாத்த போயிருப்பா இல்லையா, அப்ப அந்த கிளப்புக்குள்ள என்ட்ரன்ஸ்க்காக பணம் காட்ட சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுதான் ஹீரோ இவ கிளப்புக்கு போன விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான். இவன் ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்காக கிளப்புக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்க, என் கூட படிச்ச பையனுக்கு பிரச்சனை, அவனை காப்பாத்துறதுக்காக போனேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு நீ என்னோட பொண்டாட்டின்றதா மறந்துடாத, இனிமே அந்த இடத்துக்குலாம் நீ போக கூடாதுன்னு சொல்ல. ஏன் போக கூடாது? நான் பொண்டாட்டின்னு 4-5 பேருக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாதுல்ல. நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், அதெல்லாம் கான்ட்ராக்ட்ல போடலையே, இப்படி எல்லாம் டெய்லி புது புது ரூல்ஸ் எல்லாம் போட்டனா அவ்வளவுதான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னமோ பண்ணித்தல அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பார்த்து பேசுறதுக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொன்னானா, என் அண்ணனை பிடிக்கலன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கேங்க, நான் கூட பார்க்க நல்லா தானே இருக்கேன்னு சொல்ல, நல்லாதான் இருக்கேன், ஆனா அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படியா பேசுவேன்? உன் அண்ணனுக்கும் எனக்கும் 1000 சண்டை வேணாலும் இருக்கலாம், ஆனா அவர் தான் என்னோட புருஷன், அவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, சரி உன் விருப்பம், என்ன முடிவுனாலும் நீ தானே எடுக்க போறேன்னு அவனும் அந்த இடத்த விட்டு போக இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா பொண்டாட்டியே அப்படின்னு கிட்ட வந்து பேச இவ ஹீரோவோட நெஞ்சிலே ஒரு குத்து போட்டுறா. இவ குத்துனவன அவனை பாத்தீங்கன்னா ஏண்டி என்ன சாகடிக்கிறதுலே குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மன்னிச்சிருடா தெரியாம தானே குத்துனேன், வா வா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை சமாதானம் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வரா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, எங்க பாரு பிறக்கும் போது எல்லாரும் நல்ல விதமா தான் பிறக்குறாங்க, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சேஞ்ச் ஆயிருதுல, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நீ ஃபியூச்சர்ல எந்த முடிவெடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு இவ ஹீரோவா அங்கங்கன்னு தொட்டுட்டு இருக்க. என்னடி பேசுற, நீ பேசுறதுலாம் எனக்கு புரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு பசங்களை தானே பிடிக்கும், அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, எனக்கு பசங்களை பிடிக்குமா, நான் பையன் தானே, அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஏன் பசங்களை பிடிக்கணும், பொண்ணுங்களை தானே பிடிக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத ஹீரோவோட தாத்தா அம்மா பண்ணி எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. அதவ பாத்துறா. அதவ பார்த்த உடனே உன்னோட தாத்தா அம்மா அப்பா எல்லாம் கேக்குறாங்கன்னு தானே பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்ற அப்படின்னு சொல்ல, அட சத்தியமா இல்லடி, உண்மையாவே எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், இத்தனை நாளா நீ என்ன ஒன்னா இருக்கும், என் மனசுல என்ன இருக்குன்றத உன்னால புரிஞ்சுக்க முடியலையா, உண்மையாவே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா டே நீயே பார்த்தல, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை மறந்துட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருன்னு போக எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அன்னைக்கு ஹீரோயின் சண்டை போடுறத பார்த்த உடனே இவன் லவ்ல விழுந்திருப்பான், கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவோட இருந்திருப்பான், அதை நினைச்சுதான் இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியலையே, ஆனா என்ன பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு இவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப அவன் வந்து என்ன முக்கியமான விஷயம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்ல, அதுவா அது ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் எனக்கு தங்குறதுக்கு இடம் வேணும், ரெண்டாவது காசு வேணும், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அது ரெண்டுக்காக மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா, சரி நம்ம ரெண்டு பேரும் போட்டது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணமாவே இருக்கட்டும், ஆனா இத்தனை நாளா என் கூட இருந்துட்டு இருக்க, என் மனசுல உள்ள காதல் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு இவ சொல்றா. என்ன பண்ணாதான் என் காதல் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, காசு கொடுத்தா புரியும்னு இவ சொல்ல, அடி பாவி, போய் போய் உன்கிட்ட கேட்ட பாரு என்ன செருப்பால அடிக்கணும்னு ஹீரோ பாத்தீங்கன்னா சரி காசு கொடுத்து தலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இங்க பாரு, இனிமே நீ என்ன கிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு வேளை என்ன கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணணும்னு மென்ஷன் வச்சுக்கேன், என் கை இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்ல, சரி பண்ணி தொலைய மாட்டேன்னு ஹீரோ சொல்ல,
அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இவன் இப்படி பயந்து வர்றதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏன் இவ என்னை பார்த்து இப்படி பயந்து வர்றா? நான் கிஸ் பண்றதுல ஏதோ தப்பு பண்றேனோ, ஒருவேளை ரொம்ப ஹார்ஷா கிஸ் பண்றேனோன்னு இவன் புலம்பிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்படிதானே கிஸ் பண்ணேன், அதுக்கு ஏன் அப்படி புலம்புறான்னு காஃபி கப்ப வச்சு நோண்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வரான். சார், உங்களுக்காக ஒரு சில லவ் புக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்ல. டேய் சூப்பர் வேலை பண்ணிருக்கேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுல எப்படி லவ் பண்றதுன்னு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தவனா அவன் இந்த புக்கெல்லாம் மறைச்சு வச்சுட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட ஏதாவது பேசணுமான்னு சொல்ல. இல்ல, சும்மாதான் அவங்கள பாக்குறதுக்காக வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனது சும்மா பார்க்க வந்தியா? நீ சும்மாலாம் பார்க்க வர மாட்டியே, ஒண்ணு காசுக்காக வருவ, அப்படி இல்லைன்னா ஏதாவது காரியத்துக்காக வருவேன்னு ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோவை இவ்வளவு கிட்ட பார்த்தவொன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஃபைல் எடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு இவன் இந்த புக்கு மேல உள்ள ஃபைலை எடுக்க, அதை எடுக்க கூடாதுன்னு ரெண்டு பேரும் தடுக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் கால் ஸ்லிப் ஆகி இப்படி ஒரு போஸ்ட்ல நிக்கிறானுங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. பார்த்தா அந்த புக்குக்கு மேல பையனும் காதலிக்கிற புக்கு தான் இருக்கு. அதை பார்த்த உடனே இவன் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, ஓ இந்த புக்கு தான் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்களான்னு அவ ஃப்ரெண்டு சொன்னதான் ஞாபகம் வருது. அதை யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு புரிஞ்சிச்சு, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னா அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவனே ஹீரோ பாத்தீங்கன்னா, டே அவன் உன்னை என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டு போறா பாடுறான், அதை பார்த்து நீ பல்ல காமிச்சிட்டு இருக்க, ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு சிரிப்பா அடக்கவே முடியல. இப்ப இந்த சைடு ஹீரோனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஹீரோவை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அந்த பொண்ணை கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஏன்னா இவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஜியாதா வரா. இப்ப வந்து, நீ எங்க போயிட்டே இவ்வளவு நாளா, என் அக்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நடந்துட்டதை எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, அவர் எப்படி அப்படி மாறினாருன்னு எனக்கு புரியல, அவரோட மனசுல ஏதோ ஆழமான காயம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரை விட்டு தள்ளு, நம்ம ரெண்டு பேரும் லைஃபை என்ஜாய் பண்ணலாமா, பசங்க கூட சேர்ந்து ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அவர் விடவே மாட்டேங்கிறாருன்னு சொல்ல. இந்த தடவை நம்ம கெட்டப்பைய மாத்திட்டு கிளப்புக்கு போனா அங்கிளுக்கு தெரியாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் கெட்டப்ப மாத்திட்டு கிளப்புக்கு போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்ல இருந்து கண்ணு வரைக்கும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பையனை பாக்குறா. இந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு இவ கிட்ட போயிட்டு, ஒரு நைட்டுக்கு எவ்வளவு கேட்ப, எவ்வளவு கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன்னு சொல்ல. ஆனா என்கிட்ட கொஞ்சம் காசு அதிகமா ஆகுமேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட பின்னாடி ஒரு தட்டு தட்டிட்டு, எவ்வளவு பணம் செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. ஹீரோ திரும்பி பாக்குறான். இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, பசங்களை என் பொண்டாட்டி இப்படிதான் கூப்பிடுவியாடி அப்படின்னு சொல்லி கேட்க. அங்கிள் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், கிளப்பு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து பசங்களை நைட்டுக்கு ஒன்னா இருக்க கூப்பிட்டு இருக்கியா? சரி சரி, உனக்கு என்ன பண்ற பாரு, என்ன கரும்பு பிடிச்ச காஸ்டியூம் இப்படி இருக்கு, பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு, வந்து தலை வீட்டுக்குன்னு ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பின்னாடி நின்னுட்டு, ஏய் ஒரு வரியா ஹேண்ட்ஸமான பையனை பிடிச்சிட்டியா, இவன் கூட தான் இன்னைக்கு ஒன்னா ட்ரிங்க்ஸ் பண்ண போறியான்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஐயோ வாய முடியும் அங்கிள் டி பேசாதடின்னு சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ திரும்பிடுறான். இப்ப அவனை பார்த்தவன இவன் அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, ஹீரோ அவளை பிடிச்சிக்கிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாப்பன்னு ஹீரோ அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி, யோ உன் பொண்ணை ஒழுங்கா வளர்க்க மாட்டியா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாருன்னா அவளை பத்தி பார்த்த வச்சுட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்ன இவர் இப்படி பண்றாரு, ஆனா இவரை கிஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் அப்படின்னு இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாருடி, இன்னொரு தடவை இந்த கிளப்புக்கு போனேன்னா உனக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன்னு சொல்ல. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, அட நான் வெறும் ஸ்பான்சர் மட்டும் தாப்பா, மத்தபடி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு பாக்குறான். இவன் இப்படி பார்த்தவன அவளை பாத்தீங்கன்னா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி உன்னை பார்த்தேனோ அதே மாதிரி இப்பவும் அவ்வளவு கியூட்டா இருக்குன்னு ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்கறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ இவ்வளவு முன்னாடியே மீட் பண்ணிருப்பான். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒன் நைட் ஸ்டாண்டே நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் கூட ஹீரோவோட பிளான் தான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போடாம பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இத பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா, யோ என்ன இப்படி படுத்துட்டு இருக்கன்னு பெட்ஷீட் தூக்கிட்டு பாத்துட்டு, நீ ட்ரெஸ் போடாம ஏன் இப்படி படுத்திருக்கன்னு இவ கம்முன்னு படுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, இங்க பாரு, இப்பெல்லாம் பண்ணன்னு வச்சுக்கேன், நான் எப்படி உன்னை அடிப்பேனே எனக்கு தெரியாது, இப்பெல்லாம் பண்ணி என்ன மயக்கணும்னு பாக்காத,
அப்படி பார்த்தனா உன்னை டைவர்ஸ் பண்ணிருவேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு டைவர்ஸ் தானே, நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததுக்கு அப்புறம் தாராளமா நீ டைவர்ஸ் பண்ணிக்கன்னு இவன் பெட்ஷீட்டை போத்திட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான கால் வந்துட்டு, யாரான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான். அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா சிவபூஜையில கரடி மறுபடியும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணதான் காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீரோயினுக்கு எதிராக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவன் எப்படி என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை யாரு ஃபாரின் போக சொன்னது? நீ ஃபாரின் போன நேரமா பார்த்துதான் அங்கிள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை கரெக்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த பொண்ணு நேத்து கிளப்புக்கு போயிருக்கா. இந்த போட்டோவை இன்டர்நெட்ல போட்டு விடுங்க, அவளுக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளே பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் வரா. அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல அவ ஃப்ரெண்டோட அம்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினை நல்லா தெரியும் போல. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா உன்னோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி உடனே சொல்றேன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு காலில் விழுந்துடுறா. ஆன்டி ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஏன் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு இவ பேசிட்டு இருக்க. கல்யாண விஷயத்த பெத்தவங்க கிட்ட சொல்லாம எப்படி அப்படின்னு அவங்க கேட்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ ஆன்டி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனாலதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல சரி ஃபர்ஸ்ட் உன் அம்மா அப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குற வழியை பாருன்னு சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த உண்மையை பத்தி ஒரு நாள் அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லுவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவ ஃப்ரெண்டோட அப்பா வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து ஒரு போட்டோவை காமிச்சு நீ கிளப்ல பசங்க கூட ஒன்னா சுத்திட்டு இருக்கியாமே, இந்த போட்டோ தான் வைரலா போயிட்டு இருக்குன்னு காமிச்சிட்டு இருக்க. அதுல அவ ஹீரோ கூட தான் இருக்கா. இப்ப அதை பார்த்தோன்னு ஐயோ நான் தொலைஞ்சேன், இந்த போட்டோவை என் வீட்டுல உள்ளவங்களும் பாத்துருப்பாங்களேன்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா நேரா ஹீரோக்கு தான் கால் பண்றா. கால் பண்ணா ஹீரோ போனே எடுக்க மாட்டேங்கிறான். அதை பார்த்தவன ஒருவேளை அங்கிள் நம்ம மேல கோவமா இருப்பாரோ அப்படின்னு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ அந்த போட்டோவை கையில வச்சுட்டு யார அந்த வேலையை பார்த்தது, ஒழுங்கா அவங்களை கண்டுபிடிச்சு ஒரு வழியாக்கு, இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த போட்டோஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப அவன் வந்து என்ன சொன்னானா, பாஸ் இது எல்லாமே அந்த பொண்ணோட வேலைதான், ஃபாரின்ல இருந்து வந்த உடனே உங்க பொண்ணாட்டிய டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல அவளை அப்புறமா பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த போட்டோஸ் வேற யாரோட கைக்கு போக கூடாது, அதுக்கான வேலையை பாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல நிறைய பிரஸ்காரங்க இவ்வளவு பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் நீங்க ரொம்ப ஃபேமஸான குடும்பத்தோட பொண்ணு, ஆனா இப்படி நைட் கிளிப்ல சுத்திட்டு இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவ ஹீரோயின் இப்படி முடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்லனா, அவ என்னோட பொண்டாட்டி, எனக்கு என் பொண்டாட்டிக்கு இடையில 1000 இருக்கும், அதை போய் இப்ப எல்லாம் தப்பா எழுதிட்டு இருப்பீங்களா, சொல்ல போனா அந்த போட்டோல இருக்கிறது நான் தான் சொல்ல சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமா நானும் என்னோட பொண்டாட்டி தான் கிளப்புக்கு போனோம், பொண்டாட்டி புருஷனை கூட்டிட்டு கிளப்புக்கு போனா தப்பா, நாங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறதுக்காக போனோம், அதை போய் போட்டோ எடுத்துட்டு என் பொண்டாட்டியை பத்தி இப்படி தப்பா எழுதிட்டு இருக்கீங்க, இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. சார் இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, எப்பயில இருந்து அவங்கள லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப வருஷமாவே நான் இந்த பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ அன்னைக்கு பார்ட்டில நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்க. அப்படின்னா அன்னைக்கு பார்ட்டிலையும் கூட இருந்தது நீங்களான்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவோ ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னோன்னா ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ண இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் நைட்டு ஒன்னாதான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னான்னு சொல்ல அவ சரியான புழுவு மூட்டை, அவ சொல்றத நம்பாத, அவ வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய் தான் சொல்ல, எப்படி அவ சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லலாம், அவ சொல்றதெல்லாம் உண்மை மாதிரிதான் இருக்குன்னு சொல்ல அவ சரியான புழுவு மூட்டை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவ புழுவு மூட்டைனா நான் எப்படி உங்களுக்கு பொண்டாட்டியான, அவ எப்படி சொல்லதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண பிளான் பண்ணா, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கிளப்ல உங்களை மீட் பண்ணது, உங்களுக்கு பொண்டாட்டி ஆக போறேன்னு சொன்னது எல்லாமே அவளோட பிளான் தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அந்த பிளானுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன பத்தின நியூஸ் ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, இதனால நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது, முக்கியமா என் அம்மா அப்பாக்கு எனக்கு கல்யாணம் ஆயிட்ட விஷயம் தெரிஞ்சு போயிருக்கோம், எப்படி அவங்கள சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்ல கவலைப்படாத நான் தான் அவ கூட இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதுச்சுல்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்களோட ஃபேமிலி பார்க்க தான் போறாங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா ஏண்டா 2 பேரும் எப்ப குழந்தை பெத்துக்கலான் இருக்கீங்க, கல்யாணம் ஆயிட்டா ரொம்ப நாள் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா சீக்கிரமே குழந்தை பெத்துக்கிறோன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறதே ஹீரோவோட தம்பி கேட்டவுடனே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா இந்த குடும்பமா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், என் முன்னாடி இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு அவன் கோவமா தனியா வந்துட.
இவனை பாக்குறதுக்கு ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரா. இப்ப அவ வந்து உட்கார்ந்தவன இவனை பாத்தீங்கன்னா, எதுக்காக என்ன பார்க்க வந்த? என் அண்ணா பார்த்தா பொறாமப்படுவான்னு சொல்ல, நான் என்ன உன்னை செடியூஸ் பண்றதுக்காகவா வந்தேன் உங்க அண்ணா பொறாமப்பட? சும்மா பேசுறதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நீ என்கிட்ட வந்து பேசுறத பார்த்தா என் மனசு மாறவும் வாய்ப்பு இருக்கு. நீ அண்ணின்றத நான் மறந்து போயிருவேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கே ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, என்னடா உன் சொந்த அண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, ஒழுங்கா பேச மாட்டியான்னு சொல்ல, நான் ஒண்ணு தப்பா பேசல, நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவனுக்கு அந்த பொண்ணு தான் மெசேஜ் அனுப்புறா. இப்ப அந்த பொண்ணு அனுப்புன மெசேஜை பார்த்தோன்னே இவனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு தான் போறான். அங்க போனவனா அந்த பொண்ணு என்ன சொல்றானா, உனக்கு தேவை அவனோட பொண்டாட்டி, எனக்கு தேவை உங்க அண்ணன். சோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏன் அவங்களுக்கு எதிராக பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, எங்க பாரு, உன்ன மாதிரி கேவலமான வேலை நான் பார்க்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க அப்படியே வாழட்டும். அவங்களை கிடைக்கிற விதமா எதுவும் பண்ணாத. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அந்த மாதிரி பையன் கிடையாதுன்னு இவன் கண்ணாப்புனா தீட்டி விட, அதை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட அம்மா அப்பா தான் வராங்க இவளை பாக்குறதுக்காக. இப்ப அவளோட அப்பாவை பாத்தீங்கன்னா, உன்னை எதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே அமிச்சேன், வெளியே போய் 4 நல்ல விஷயம் கத்துக்கு வந்தானே வெளியே அமிச்சேன். ஆனா இப்படி பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப நான் கனவுல கூட எதிர்பார்க்கலன்னு அவங்க அப்பா புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட தாத்தா பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க சம்மந்தி, பிள்ளைங்க ஏதோ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு கிஃப்டா 1 பில்லியன் தரேன்னு சொல்ல, யோ என் பொண்ணை விக்கிறதுக்காக ஒண்ணும் வரல, என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் சொல்ல, அந்த கல்யாணத்துக்கான வரதட்சணையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா பணத்தை விட்டு எறிஞ்சிங்கன்னா என் பொண்டாட்டி அம்மா அப்பாவே இல்லைன்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த விஷயம் தான் எனக்கு தெரியுமேடா பேராண்டின்னு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இனிமே பேசி ஒண்ணும் ஆக போறது இல்லைன்னு, வாங்க எல்லாரும் சமாதானமா போயிடலான்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் சமாதானம் ஆகிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கார்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இனிமே இதை பத்தி கவலை இல்லைல்ல உனக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு எந்த கவலையும் இல்லையே, அதான் என் புருஷன் என் கூட இருக்காரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரியாசன பொண்டாட்டினா அவளை கிஸ் பண்ற மாதிரி போக, அவங்கள ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்த உடனே ஹீரோ இவ்வளவு காப்பாத்த, ஆனா ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ மயக்கத்துல இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவளை பார்த்த உடனே, நீங்க யாரு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னு சொல்ல, ஓ நீங்க ரொம்ப க்ளோஸா, நான் இவரோட புது பொண்டாட்டின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, சாரி நீங்க இருக்கீங்கன்னு கூட பார்க்காம நான் கொஞ்சம் ஓவர் டாக்கா பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க, என் ஹஸ்பண்ட் முன்னாடி மத்த பொண்ணுங்க இப்படி அட்வான்டேஜ் எடுக்கிறது பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ண முழிக்கிறான். இப்ப ஹீரோ அந்த பொண்ணை பாத்துட்டு இருக்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, நீங்க மறந்து போயிட்டீங்களா, நம்ம 2 பேரும் பர்ஃபெக்டான மேட்ச்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, அது மட்டும் இல்லாம நீங்க செல்லமா என்ன எப்படி கூப்பிடுவீங்கன்றதையும் மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா நீ யாருன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பு, டேய் கெஸ்ட் எல்லாம் இனிமே உள்ள விடாத, வெளியே வச்சு அனுப்புன்னு சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா, சி இந்த அளவுக்கு என்ன மோசமா நடத்துமே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்னங்க அந்த பொண்ணுதான் உங்களுக்கு தெரியல, என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிட்டு, என் பொண்டாட்டிய யாருன்னு தெரியாம இருக்குமா, என் பொண்டாட்டி தானே எனக்கு எல்லாமேன்னு அவன் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துடுறான். அசிஸ்டன்ட் வந்து இவங்க 2 பேரை பார்த்த உடனே, இவங்க ஹாஸ்பிட்டல்ன்றதே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவன் ஸ்கிரீனை போட்டு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வரான். இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றனா, இந்த இடத்துல பெரிய பெரிய தலைங்க தான் இருக்கும், எல்லாமே பயங்கர பணக்காரங்க, ஆனா அவங்க கிட்ட பேசவே எனக்கு எரிச்சலா இருக்கும்டி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பார்ட்டியே களக்கட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல 2 பொண்ணுங்க ஹீரோயினை பார்த்த உடனே, இது சரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, இந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லதா இருக்கான்னு ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த கசின் வந்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்டிக்கு உன்னை யாரடி கூப்பிட்டது, உன்ன மாதிரி ஆளுங்களா இந்த பார்ட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நான் உன்னோட ஆன்டிமா, அந்த விஷயத்த நீ மறந்து போயிட்டியா, என்கிட்ட இப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்க, உன் அங்கிள் கிட்ட சொல்லி உன் பல்ல தட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, என் பொண்டாட்டி முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிட்டு சும்மா சீனை போட்டுட்டு இருக்காத, நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும், முக்கியமா என் பொண்டாட்டிக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவ அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, என்னங்க நம்ம 2 பேரும் இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமான்னு சொல்ல, என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இவதான் என்னோட பொண்டாட்டி, நானும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இவன் கல்யாண சர்டிபிகேட் எடுத்து காமிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் என்ன சொல்றானா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்,
2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், அதனாலதான் ஒரே ஆபீஸ்லயும் வேலை பாக்குறோம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்டவுடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவள அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஐயோ அங்கிள் எங்கேயா போற அப்படின்னு சொல்லி இவ பின்னாடி நின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக தான் வரா. இப்பவே ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றானா, நானும் என்னோட ஃப்ரெண்டும் புதுசா 4 பசங்களை தேடி போலான்னு இருக்கோம். கிளிப்ல உள்ள பசங்க தான், பாக்குறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. என்னன்னே தெரியல, பார்ட்டி வைக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவில பிடிச்ச மடியில உட்கார வச்சுக்கிட்டு, பார்ட்டி வைக்கணும் போல இருந்தா ஃபர்ஸ்ட் புருஷன்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண, இவள ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோவோட சட்டையை கழட்டலான்னு பாக்க, இவனும் இவளோட சட்டையை கழட்ட பாக்குறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருந்துட்டு இருக்கதா கரெக்டா அந்த இடத்துக்கு தாத்தா வராரு. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, ஐயோ நான் இதே பாக்கல, நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, திரும்பி பாருங்கன்னு இவங்களும் சொல்றாங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, சத்தியமா நான் எதையும் பாக்கல, நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்கன்னு அவர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா என்ன சொன்னாருன்றத மறந்து போயிட்டியா, நம்ம 2 பேரையும் கண்டினியூ பண்ண சொன்னாரு, கண்டினியூ பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் இந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, நானும் அவனும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம், எங்க வாழ்க்கையில குறுக்க நிக்கிறது நீதான், நீ அவரோட வாழ்க்கையை விட்டு போயிட்டனா நானும் அவரும் நிம்மதியா வாழுவோம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீயும் அவரும் நிம்மதியா வாழ்றீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட இதுக்காக சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்ல, உனக்கு அவர் மேல ஆசை இருந்தா அதை போய் அவர்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லிட்டு இருக்க நானும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம கண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ சொல்றத லைட்டா ஹீரோயினை நம்ப ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோயின் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கிளப்புக்கு வர சொல்ல அவள அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன் அங்கிள் எனக்கு இதுக்கு முன்னாடி துரோகம் பண்ணியிருக்கான், இனிமே அவனை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல, இனிமே என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ போறேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல கூத்தடிச்சிட்டு இருக்காளுங்க. இவளுங்க 2 பேரும் இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு மேல் மாடல் மாதிரி ஒரு பையன் தான் வரான். இப்ப அவனை பார்த்த உடனே, எவனி பார்க்க அழகா இருக்குன்னு சொல்ல, ஏன் கண்ணே ஆடுறத நிப்பாட்டிட்ட, மறுபடியும் எனக்காக ஆடுன்னு ஹீரோ தான் சொல்றான். இப்ப அவன் சொல்றதை கேட்ட உடனே இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா நைஸா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா அங்கிள பார்த்த உடனே. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒன்னாலதான், நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சு தெரியுமா, நீ பண்ண வேலையாலதான் இப்படி வந்து சரக்கடிச்சு ஆடிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏண்டி எப்படி என் மேல நீ பழி போடலான்னு ஹீரோ கேட்க, ஆமாண்டா உன் மேலதான் நான் பழி போடுவேன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறா. இப்ப அந்த பேப்பரை நீட்டிட்டு, இது அந்த பொண்ணுக்கு நீ போட்ட லெட்டர் தானே, இதை வச்சே தெரியுது நீ அந்த பொண்ணை காதலிக்கிற அப்படின்ற விஷயம், 2 பேரும் போய் எங்கன்னா காதலிச்சு தலைங்கன்னு இவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துடுறான். எங்க பாரு கண்டிப்பா இது நான் கிடையாது, நான் சொல்றத நம்புன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே இன்னொரு பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோவை மேல் மாடல்ல நினைச்சு, யோ நீ பார்க்க அழகா இருக்க வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை இப்படி கூப்பிட்ட உடனே ஹீரோ போய் அவ பக்கத்துல நின்னுட்டு, என்ன பண்ணாட்டி அவ என்ன கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்ல, இவ பாத்தீங்கன்னா அவளை முறைச்சு பாத்துக்கிட்டு, அடியே அது என் புருஷன், என் புருஷனை இன்னொரு தடவை கூப்பிட்டானா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முன்னாடி ஓவரா பேசுற, இது கிளப்பு, யார வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார வேணாலும் கூப்பிடலாம், ஆனா என் புருஷனை கூப்பிட்டனா என்ன ஆகும் தெரியுமா, நான் காட்டவான்னு சொல்ல, பொண்டாட்டி வேணா அவளை விட்டுடு, பொண்ணை பார்த்து நானே பயந்து போயிருவேன், அந்த பொண்ணு பயந்து போகாதா அப்படின்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை துரத்தி விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏண்டி இதை பார்த்தா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியா இருக்கு, சத்தியமா அந்த லெட்டரை நான் எழுதலடின்னு சொல்ல, சும்மா புழுவாத போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு சோகமா வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கோவமா உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு தாத்தா ஹீரோ 2 பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கோவத்தோட டைவர்ஸ் பேப்பரை எடுத்து வச்சிட்டு இருக்க. தாத்தா அந்த பொண்ணு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாருங்க, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, அவனுக்கு 30 வயசு ஆகுது, இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடவும் அவன் டேட்டிங் கூட பண்ணதில்ல தெரியுமா, பொண்ணுதான் பொண்டாட்டின்னு சொல்லி தடவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடா. இப்போ அழுதுகிட்டு, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணா எனக்கு கோவம் வருமா வராதா, அதுவும் இன்னொரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்றா, இப்படி பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்னு அழுதுட்டு இருக்கேன். நீங்க பாருமா இப்படிலாம் அழுதுட்டு இருக்க கூடாது, எந்த பிரச்சனாலும் தாத்தா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, என் வீட்டோட மருமகன் இதை அதை யாராலையும் மாத்த முடியாது, இந்த டைவர்ஸ் பேப்பர்லாம் வேண்டாம், இந்த சொத்து பேப்பரை வேணா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொத்து பேப்பரை கொடுக்க, இதுதான் பணம்னா வாய பழக்க ஆரம்பிச்சிருமே. இப்ப அது எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆட கிளவா, எனக்கு கொடுக்க வேண்டியதை அவகிட்ட கொடுத்துட்டியான்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் இதை பார்த்த உடனே, கண்டிப்பா நம்புறேன் தாத்தா, இனிமே இந்த வீடுதான் எனக்கு எல்லாமே, என் புருஷன் மேல இனிமே நான் சந்தேகமே பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அடி பாவி, வந்து தொலை ரூமுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவில கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவில தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம்,
என்ன பொண்டாட்டி சொத்துக்கு இருக்க மரியாதை கூட உன் புருஷனுக்கு இல்ல போல அப்படின்னு அவளங்கிறது தூக்கிட்டு போக, அவன் இப்படி பண்றத அவனோட தம்பி பார்த்த உடனே பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவ ஹீரோ ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டலான்னு பாக்க, என்ன பாக்குற நானே கழட்டுறேன் தள்ளி போடான்னு இவ அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு பெட்ல படுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரிங் வாங்கிட்டு வந்து இவளோட கையில போட்டு விட, இவ கண்ணை முழிச்சு பார்த்து, இந்த ரிங் சூப்பரா இருக்கே, என் கலருக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கடா புருஷான்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக ஃபிளவர் பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்தவன இவ ஹீரோவை பிடிச்ச மடியில படுக்க வச்சுக்கிட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண, என்னடி பண்ற என் மேல அவ்வளோ பாசமான்னு கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் காலங்காத்தால இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி ஹீரோவோட கம்பெனிக்கு தான் போறா. இப்ப அந்த இடத்துக்கு போனோம்னா ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா அண்ணனால எல்லா சொத்துமே போச்சு, அவனை அரெஸ்ட் கூட பண்ண போறாங்கன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க நீ பேச எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்ல, பார்த்தா ஹீரோக்கு எதிராக அங்க வேலை பாக்குற எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இவ்வளவு பார்த்த உடனே அந்த பொண்ணுதான் பாஸோட பொண்டாட்டி, அவகிட்டே நியாயம் கேட்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க பாருங்க மேடம், பாஸ் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவார்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி தைரியமா வெளியே சுத்துவீங்கன்னு சொல்ல, என்ன பேசுற நான் யாருன்னு தெரியல ஒழுங்கா பார்த்து பேசுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா அவர் பண்ண தப்புனால இன்னைக்கு கம்பெனி ஸ்டாக் எல்லாம் டவுன்ல போயிருச்சு, எங்க வேலையை போக போது நாங்க சம்பளம் இல்லாம பிச்சை எடுக்க போறோம், இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட புருஷன் தான் சொல்லி திட்டிட்டு இருக்க, என் புருஷன் மேல பழைய போட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இவ்வளவு சண்டைக்கு போக, ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவ்வளவு தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா மேடம் கம்பெனில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் நேரா ஹீரோவை பார்க்கதான் போறா. இப்ப அவ ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க புருஷ், எந்த பிரச்சனைனாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ஆனா பிரச்சனைக்காக இப்படி எல்லாம் ஃபீலிங் ஆகாதீங்க, எதுவா இருந்தாலும் சீக்கிரமே சால்வ் ஆயிருன்னு இவ தைரியம் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போ, உனக்கு எனக்கு இனிமே செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிறதா ஒரே வழின்னு சொல்ல, என்னாச்சு ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா, நாளைக்கே டைவர்ஸ் ஆபீஸ்ல மீட் பண்ணலாம், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, இவ்வளவு அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் உண்மை என்னன்றத அவங்க கிட்ட சொல்லலாம்ல, உண்மை தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல, இப்போதைக்கு அவ என்னை விட்டு தள்ளி இருக்கதான் நல்லதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்துட்டு அவளோட அப்பாக்கு தான் கால் பண்றா. இப்ப அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, என் புருஷன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, நீங்க மட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்க பொண்ணோட பாடியை தான் நீங்க பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இவ போனை கட் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கம்பெனிக்கு வந்து, நான் இந்த வேலையை விட்டுடலான் இருக்கேன், நான் என்னோட பதவியை ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு பதிலா நீங்க யாராவது பொறுப்பேத்துக்காங்க அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப வந்து, என் புருஷன் இந்த பதவியை ரிசைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல, இந்த ஷேர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டவுன் ஆச்சோ அதே அளவுக்கான ஷேர்ஸ வாங்குறதுக்கு எங்க அப்பா முன் வந்திருக்காரு, அதுக்கான சொத்து பத்திரம் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த சொத்து பத்திரத்தை வாங்கலான்னு பாக்க அவங்க அப்பா தரமாட்டேங்கிறாரு. இவ புடிச்சு புடிச்சு இழுத்து பாத்துட்டு இருக்க. என்னாச்சுப்பா எனக்கு தரேன் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அடியே நான் செத்தாதான் இந்த சொத்து எல்லாம் உனக்கு வரும், ஆனா நான் தான் உயிரோட இருக்கேன்னு சொல்ல, அட கொடுங்கப்பா அப்புறமா பாத்துக்கலான்னு இவ அந்த பத்திரத்தை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுத்துடுறா. இப்ப அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, என் புருஷனை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்மா என் குடும்பத்தோட பிரச்சனையை நீ தீர்த்து வச்சுட்டேன்னு சொல்ல, தாத்தா நீங்க என்ன பேசுறீங்க, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சரியா சொன்னமா, நல்ல மருமகளை தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கன்னு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கான காரணம் யாருன்றதை நீ கண்டுபிடிச்சு அதுக்கான வழியை தீட்டே ஆகணும்னு அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு இருக்க. பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க, நம்மளோட வேலையெல்லாம் சீக்கிரட்டா நடந்துட்டு தான் இருக்குன்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோனோட தம்பியை பாக்குறதுக்காக தான் போறான். அவன் தான் இந்த வேலையெல்லாம் பாத்துருப்பான்னு ஹீரோக்கு டவுட். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சொந்த குடும்பத்தையே இப்படி பண்றதுக்கு எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. நான் எதுவும் பண்ணல, பண்ணது எல்லாம் உன் மேல ஆசை வச்சு பொண்ணுதான் அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி எல்லாத்தையும் போட்டு விட, இப்ப ஹீரோக்கு யாரோட வேலைடான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நான் என்ன வேலை பார்த்தேன்றது தெரிஞ்சு போச்சு, அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழக்கூடாது, ஒன்னு அடையறதுக்காக தானே இவ்வளவு காரியமும் பண்ணேன், அப்படின்னா ஒண்ணு நீ கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா என் கண்ணு முன்னாடி நீ அழிஞ்சு போகணும்னு இவ இதை பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோனா அவங்க ஃபேமிலி மெம்பர் முன்னாடி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான வெட்டிங்காக அரேஞ்ச் பண்ணிருக்கான். இப்ப இந்த வெட்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலின்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுதான் வரா. இப்ப அவ வந்து ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு, நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க பாத்தியா, கண்டிப்பா அதுக்கு நான் ஒதுக்க மாட்டேன், இன்னைக்கு நீ செத்தே ஆகணும்னு அவளை பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே அவளை பாத்தீங்கன்னா, இங்க பாருடா கிட்ட வந்தனா இவளை இங்கேயே கொண்டு போட்டுருவேன்னு ஹீரோனை வெளியே கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப அவ இப்படி பண்ண உடனே அங்க உள்ள எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்க. இப்ப இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா,
என்னடி பாத்துட்டு இருக்க, 2 தட்டு தட்ட மாட்டியான்னு அவ காலத்துல ஒரு தட்டு தட்ட அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ இவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்க. என்ன கேக்குறானா, ஏண்டி அவ கழுத்துல ஒரு தட்டு தட்டுனீங்களே எந்திரிப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் மயக்கத்துல இருந்து 1 ஹவர்ல எந்திரிச்சிருவா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரிவா கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட்டு ஒரு கிளப்ல பார்ட்டி வைக்க போறேன். என்ன பார்ட்டி தெரியுமா? உனக்கு அழகான பசங்கன்னா ரொம்ப பிடிக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆடலாம்னு சொல்ல இவளுக்கும் பயங்கர சந்தோஷம். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஜாமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.